மீண்டும் ஜீவனோடு பாகம் 3. சகோதரர் யூஜின் பர்ன்ஸ். அத்தியாயம் 24. ஆதார வசனம் 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். ஃப்ரெட்டின் வீட்டிற்கு அவனுடைய அம்மாவை அழைத்து வருவதற்காக லெவ் ஹான்ஸை ஏற்பாடு செய்திருந்தான். கிரட்ச் குரூபருக்கும் அவருடைய மகனிற்கும் இடையிலான முதல் சந்திப்பானது தர்ம சங்கடத்தையே இருவருக்கும் ஏற்படுத்தியது. தனது மகனை அணைக்க வேண்டுமா அல்லது ஹலோ என்று மட்டும் கூறினால் போதுமா என்பதை அறியாதவராக கதவுகளுக்கு அருகில் கண்களில் கண்ணீர் வழிந்தோட தனது மகனுக்கு முன்பாக அவர் நின்று கொண்டிருந்தார். ஃப்ரெட் கைகளை தனது தாயிடமாக நீட்டினார் மற்றும் அவரது கண்கள் அவரது தாயினுடைய கண்களை நேருக்கு நேராக சந்தித்தன. பின்பு குனிந்து தரையையே பார்த்தவாறும் தனது தாயின் கைகளை பிடித்தவாறும் நின்று கொண்டிருந்தார். கிரட்சன் உள்ளே வாருங்கள் என்று அந்த சூழ்நிலையில் இருந்து அவர்களை விடுவிக்க எண்ணி அவரை வீட்டிற்குள் அழைத்து செல்வதற்காக லெவ் இடையில் பேசினான். ஹலோ, நன்றி என்று கிரட்சன் பதிலளித்தார். லெவ் அவர்களை சமையலறையில் இருந்த மேசைக்கு அழைத்து சென்றான். கட்டுப்படுத்த இயலாத உணர்ச்சி போராட்டங்கள் நிறைந்த கணங்கள் மத்தியில் அவரால் பேச முடியாமல் இருந்த போதிலும் இடையிடையே உயிர்த்தெழுதலின் தேநீரை சிறிது குடித்தவாறு கிரட்சன் ஃப்ரெட்டிடம் தன் இருதயத்தில் இருந்ததை மனம் திறந்து பேசினார். நான் உனக்கு நிறைய வலிகளையும் துன்பத்தையும் கொடுத்திருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். உன்னை கருவில் கலைக்காது பெற்றெடுக்க வேண்டும் என்று நான் எடுத்த அந்த ஒரு முடிவிற்காக மட்டுமே நான் வருத்தப்படவில்லை என்று கிரட்சன் கூறினார். ஃப்ரெட்டின் தந்தை தன்னை விட்டு பிரிந்த பிற்பாடு அவரது வாழ்வில் தொடர்ந்து நடந்த போராட்டங்களையும் விவாகரத்தினால் உண்டான பயத்தை பொருட்படுத்தாது குழந்தை பெற்றெடுப்பதில் அவருக்கு இருந்த மன உறுதியையும் பற்றி விளக்கினார். அவருடைய தாய் மற்றும் தந்தையின் அறிவுரையை எதிர்த்து கிரட்சன் கல்லூரியிலிருந்து வெளியேறினார். அவருக்கு ஒரு மதுபான கடையில் பணிப்பெண் வேலை கிடைத்தது. குழந்தை பிறந்த பிறகு அவரால் அந்த வேலையையும் தக்க வைத்துக் கொள்ள இயலவில்லை. அதனால் அவர் தன் குடியிருந்த வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார். உதவுவதற்கு யாரும் இல்லாமலும் எங்கு செல்லுவது என்று தெரியாமலும் நான் தெருவில் நின்று கொண்டிருந்தேன். அப்போதுதான் நான் ஒரு கடிதம் எழுதி உன்னையும் அந்த கடிதத்தையும் ஓர் அனாதை இல்லத்தின் வாசலில் போட்டேன். அந்த கடிதத்தில் என்னுடைய நிலைமையையும் என்னால் முடியும் தருவாயில் உன்னை அழைப்பதற்கு வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தேன். ஏதாவது விபரீதம் நடந்தாலோ அல்லது என்னால் வர இயலாது போய்விட்டாலோ அந்த கடிதத்தை உன்னிடம் கொடுக்குமாறும் நான் அவர்களிடமே கேட்டிருந்தேன். ஆனால் என்னால் ஒருபோதும் உன்னிடம் திரும்பி வர முடியாமலேயே போய்விட்டது என்றார். எந்த கடிதமும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்று மேசையின் மீது இணைந்து வைத்திருந்த தன் கரங்களை பார்த்தவாறு ஃப்ரெட் மெதுவாக கூறினார். நான் பல வீடுகளுக்கு அனுப்பப்பட்டேன். எந்த ஒரு வீட்டிலும் நீண்ட நாட்களாக தங்கவில்லை. நான் அவர்களுக்கு பிரச்சனைக்குரியவனாகவே இருந்தேன். பெரும்பாலான வீடுகளில் என்னை வெளிநபர் போலவே நடத்தினர் என்று நான் நினைக்கிறேன். இதற்கு அடையாளமாக தழும்புகளையும் நான் பெற்றுக்கொண்டேன். தன்னை இழிவாக நடத்திய தருணங்களை கொண்ட காட்சிகள் நினைவிற்கு வரவே தனது தோள்பட்டைகளையும் முன்னங்கைகளையும் ஃப்ரெட் தடவி பார்த்தார். இறுதியாக போதுமான அவமானங்களை பெற்றுக்கொண்ட பிறகு நான் அவர்களது வீட்டிலிருந்து ஓடினேன். தெருவில் அனாதையாக நின்று கொண்டிருந்தேன். பின்பு நான் தேசிய ஜனநாயக கட்சியில் உறுப்பினராக சேர்ந்தேன். அவர்கள் என்னை அவர்களில் ஒருவராகவே நடத்தினார்கள். பின்பு இராணுவத்தில் சேர்ந்தேன். எருசலேமிற்கு எதிரான இறுதி படையெடுப்பில் என்னால் முடிந்த அளவு யூதர்களை கொலை செய்வதற்காக காத்திருந்தேன். ஆனால் நான் லெவ்வின் ஜீவனை எடுப்பதற்கு முன்பாகவே அவர் என்னுடைய ஜீவனை எடுத்து விட்டார். இப்போதோ இந்த யூதனுடைய நண்பனாக போரே இல்லாத உலகில் நான் என்னை காண்கிறேன். எனது தழும்புகள் குணமாகிவிட்டன. என்னுடைய பச்சை குத்துதல்கள் டாட்டூஸ் கூட மறைந்து போய்விட்டன. முதன் முறையாக எனக்கென்று ஒரு வீடு இருக்கிறது. என் மீது அக்கறை கொண்ட நண்பர் இருக்கிறார். இப்போது நான் என் தாயான உங்களையும் சந்தித்து விட்டேன் என்று தொடர்ந்து பேச முடியாமல் ஃப்ரெட்
கதறி அழுதார். நீங்கள் என்னை தூக்கி எறிந்து விட்டதாக நான் நினைத்தேன். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவர், எதற்காக என்னை விட்டு சென்றீர்கள் என்பதை அறிந்த பிறகு ஆச்சரியப்படுகிறேன் என்றார். உன்னை தேடுவதை நான் ஒருபோதும் நிறுத்தியதில்லை. இறுதியாக உன்னுடன் இருக்கிறேன். தேவனுக்கு நன்றி என்று கூறிய கிரட்சனால் மேலும் தொடர முடியவில்லை. ஃப்ரெட் தன்னுடைய நாற்காலியை தனது தாயின் நாற்காலிக்கு அருகில் இழுத்து அமர்ந்தார். பின்பு அவர் மேல் சாய்ந்து கொண்டு அவரை அணைத்தவாறு கண்ணீரோடு அமர்ந்திருந்தார். கிரட்சன் மற்றும் ஃப்ரெட் லெவ்வை பற்றி அறிந்து கொள்ளுதல். இது ஃப்ரெட்டினுடைய வீடு என்பதை அறிந்த கிரட்சன் மகிழ்ந்தார். என் அருமை ஃப்ரெட், எனக்கென்று ஒதுக்கப்பட்ட நிலம் இருக்கிறது. என்னுடைய தேவைக்கான ஜீவன் அளிக்கும் மரங்களை நடுவதற்கான பசுமை வீடும் கட்டப்பட்டு வருகின்றது. எனது வீடு இன்னும் கட்டி முடிக்கப்படவில்லை. கட்டி முடிப்பதற்கு இன்னும் 1 மாத காலம் எடுக்கலாம் என்றார். உங்கள் வீட்டினை கட்டி முடிப்பதற்கு நான் உதவுகிறேன் அம்மா. உங்கள் வீடு கட்டி முடியும் வரை நீங்கள் இங்கு வந்து என்னுடன் தங்குவதற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். லெவ்வும் அவருடைய மற்ற நண்பர்களும் எனக்காக இந்த வீட்டை கட்டினார்கள் என்றார். உங்களது ஜனங்களை கொல்லுவதற்கு முயன்ற ஒருவருக்காக உங்கள் நேரத்தையும் உழைப்பையும் கொடுப்பதற்கு நீங்கள் ஏன் விரும்பினீர்கள் லெவ் என்று கிரட்சன் வினவினார். இதை அறிந்து கொள்ளுவதற்கு அவர் ஆர்வமாக இருந்தார். ஃப்ரெட்டும் நானும் எருசலேமை கைப்பற்றுவதற்கான போரில் எதிரெதிர் தரப்பில் போரிட்டோம். நான் உயிர்த்தெழுந்த பிறகு எங்களுக்கு எதிரான பிரிவில் ஃப்ரெட் இருந்ததை அறிந்து கொண்டேன். வானத்தில் மதில் போல மிதந்து கொண்டிருந்த ஹெலிகாப்டரிலிருந்து வீசப்பட்ட குண்டுகள் என்னை தாக்குவதற்கு முன்பாக நான் வீசிய குண்டு ஒன்று ஃப்ரெட்டை தாக்கியது என்பதையும், சில மணித்துளிகள் இடைவெளியில்தான் நாங்கள் இருவரும் மரித்தோம் என்பதையும் அறிந்து கொண்டேன். ஜெர்மனியில் அறிவியல் நிறுவனத்தில் தங்கியிருந்த போது என்னால் ஃப்ரெட்டின் வீட்டை கட்டுவதற்கு உதவ முடியுமா என்பதை குறித்து விசாரித்தேன். எனக்கு இந்த வீட்டினை கட்டுவதற்கான அனுமதி கிடைத்தது. கட்டுமான வேலையிலிருந்து இன்னும் சில இளைஞர்கள் எனக்கு உதவினார்கள். அவர்கள் மிக சிறந்த வேலையாட்கள் என்று லெவ் கூறினான். நானும் 1 வருட காலம் கடினமாக முயன்று படித்தால் அறிவியல் நிலையத்தில் பணிபுரிவதற்கான தகுதியை பெறுவேன் என்று லெவ் கூறியிருக்கிறார் என்ற கூடுதல் தகவலையும் ஃப்ரெட் தன் தாயிடம் தெரிவித்தார். லெவ் உன்னிடம் கூறினார் என்றால் நீ படிக்கத் தொடங்குவது நல்லது. ஏனென்றால் லெவ் தான் அறிவியல் நிறுவனத்தின் செயல்பாட்டு தலைவர் என்றும், இந்த வேலை செய்வதற்காக அவர்கள் இதுவரையிலும் பெற்றிராத மிக சிறந்ததொரு பொக்கிஷமாக லெவ் இருக்கிறார் என்று ஹான்ஸ் என்னிடம் கூறினார் என்று கிரட்சன் கூறினார். லெவ் என்னை அங்கு அழைத்து சென்றார். ஆனால் அறிவியல் நிறுவனத்தின் முழு நடவடிக்கைகளுக்கு அவர்தான் பொறுப்பு என்பதை அவர் என்னிடம் தெரிவிக்கவில்லை. ஒவ்வொருவரும் அவருடைய பதிலுக்காக ஏன் காத்திருக்கிறார்கள் என்று நினைத்தேன். அவர் தன்னுடைய காரை தலைமை நிர்வாகியின் கார் நிறுத்தும் இடத்தில் நிறுத்தினார். பின்பு நான் அவரை தலைமை அலுவலகத்தில் பார்த்தேன். ஆனால் தலைமை நிர்வாகியின் இடத்தை அவர் சில நிமிடங்கள் பயன்படுத்துவதைப் போல என்னிடம் காட்டிக்கொண்டார். இவை அனைத்தும் அவர் எவ்வளவு சிறந்த மனிதர் என்பதையே காட்டுகிறது அம்மா. அவர் உண்மையிலேயே மிக சிறந்த மனிதர் என்று ஃப்ரெட் கூறினார். காலை வேலை முடிந்தது. தான் சில தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்று லெவ் அவர்களிடம் கூறிவிட்டு விடை பெற்றான். ஃப்ரெட்டும் அவனது தாயும் தனிமையில் உரையாடுவதற்கு இடம் கொடுப்பதற்காகவே லெவ் அவ்வாறு செய்தான். சிறிது தூரம் நடந்துவிட்டு லுட்விக் எவ்வாறு இருக்கிறார் என்பதை பார்ப்பதற்கு செல்லலாம் என்று லெவ் நினைத்தான். லுட்விக் மனசோர்வில் இருப்பதை லெவ் அங்கு சென்றதும் அறிந்து கொண்டான். லுட்விக் ஊன்றுகோலுக்கு சுற்று வட்டாரத்தில் விசாரித்தாரா என்று லெவ் கேட்டான். அவர் யாரிடமும் விசாரிக்கவில்லை என்பது தெரிந்தது. லெவ் உடனே தொலைபேசியை எடுத்து ஒரு நபருக்கு அழைத்தான். 2 ஊன்றுகோல்களை வைத்திருக்கும் நபரை கண்டுபிடித்தான். மகிழ்ச்சியுடன் ஒன்றை கொடுப்பதற்கு அவன் முன் வந்தான். லெவ் அதனை அவரிடம் சென்று வாங்கிவிட்டு அதை எவ்வாறு உபயோகிக்க வேண்டும் என்பதனை காட்டுவதற்காக மறுபடியும் லுட்விக்கினுடைய வீட்டிற்கு வந்தான். அந்த நிகழ்வு லுட்விக்கினுடைய நாளை பிரகாசமாக்கியது. அவருக்கு தேவையான உணவு இருக்கிறதா என்பதை சரிபார்த்தான். அவர் சாப்பிடவில்லை என்பது தெரிந்தது. லெவ் கூடையை எடுத்துக்கொண்டு பழமரங்கள் அடங்கிய பசுமை வீட்டிற்கு ஹாட் ஹவுஸிற்கு சென்று சில ஏதேன் பழங்களை அதில் நிரப்பினான். பழங்களையாவது சாப்பிடுவார் என்று எண்ணினான். மேலும் லெவ் லுட்விக்கிடம்
ஜான் இப்போது நலமாக இருக்கிறார் என்றும், அருகிலேயே ஜான் வசிப்பதால் ஏதாவது உதவி தேவைப்பட்டால் அவரை அழைக்குமாறும் கூறினான். நான் இந்த நிலையில் இன்னும் ஒரு வார காலம் இருக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் ஜானால் எப்படி நன்றாக இருக்க முடியும் என்று லுட்விக் கேட்டார். உங்களிடம் நடந்த உண்மைகளை மறைக்காமல் முற்பிதாவாகிய சாராளிடம் கூற சொன்னேன் அல்லவா என்று லிவ் வினவினான். சரி, நான் மறைத்து கூறியவற்றை எவ்வாறு சாராள் அறிந்து கொண்டார் என்று லுட்விக் கேட்டார். சுலபம். உங்களுடைய கால் செயலிழந்து போவதற்கு காரணமாயிருந்த உங்களுடைய நடவடிக்கையை பார்த்து கொண்டிருந்த அதே தேவதூதன்தான் நீங்கள் சாராளிடம் கூறிய எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தார். கிறிஸ்துவுக்கும் அனைத்தும் தெரியும். நீங்கள் கூறியதை சாராள் அவர்களிடம் சரிபார்த்த போது நீங்கள் அனைத்து உண்மைகளையும் கூறவில்லை என்பதை தெரிந்து கொண்டார். ஜான் உண்மையை கூறினார். ஆனால் நீங்கள் உண்மையை கூறவில்லை. உண்மையை மறைத்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தீர்கள். பக்கவாதத்தில் பாதிப்படைந்திருப்பது எவ்வளவு கடினம் என்பதை நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து அறிந்து கொண்டேன். 1 மணி நேரத்தில் நீங்கள் குணமடைந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் தவறான காரியத்தை செய்துவிட்டு அதை மறைப்பதற்கு பொய் சொல்லலாம் என்று நினைத்தீர்கள். இனி அவ்வாறு செய்வது வேலை செய்யாது லுட்விக். இது இஸ்ரேல் தேசம் அல்ல. ஆனால் இத்தேசத்தை இப்போது கிறிஸ்து ஆட்சி செய்கிறார். எதையும் தன் கண் கண்டபடியும் தன் காது கேட்டபடியும் கிறிஸ்து நியாயம் தீர்க்க மாட்டார். அவர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார் என்று லிவ் கூறினான். எவ்வளவு மணி நேரம் நீங்கள் கை செயலிழந்த நிலையில் இருந்தீர்கள் என்று லுட்விக் கேட்டார். 1 மணி நேரம் மட்டுமே. ஏனென்றால் நான் முழு உண்மையையும் கூறிவிட்டேன். மற்றும் எனது பழைய நண்பன் ரூபன் நான் ஆத்திரமடையும் அளவிற்கு கடுமையாக நடந்து கொண்டான். ஆனால் இப்போது ரூபனும் நானும் நல்ல நண்பர்கள். காரியங்கள் மாறிவிட்டன. எதிரியை வெல்வதற்கான சிறந்த வழி அவனுடைய நண்பனாக மாறுவதுதான் என்றான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஃப்ரெட்டை கொன்றவன் நான் தான். நாங்கள் போர்க்களத்தில் ஒருவருக்கு ஒருவர் எதிரெதிராக போர் புரிந்தோம். நான் இறப்பதற்கு 1 நிமிடத்திற்கு முன்புதான் நான் அவரை கொன்றேன். நீங்கள் அதற்கு மறுநாள் இறந்திருக்க வேண்டும். அப்படித்தானே? அந்த அனுபவம் எப்படி இருந்தது என்று லிவ் கேட்டான். என்னால் அதை விவரிக்க இயலாது லிவ். மற்றவர்களைப் போலவே அந்த நாள் சிறந்ததொரு நாளாக இருக்காது என்று நானும் உணர்ந்தேன். அந்த நாள் மிகவும் இருளாகவும் அமைதியாகவும் இருந்தது. விசேஷமாக அந்த நாளை மோசமாக்கியது என்னவென்றால், அதற்கு முந்தைய நாள் நாங்கள் வெற்றி பெற்றிருந்ததுதான். அடுத்த நாள் காலையில் நாங்கள் யூதர்களை சுற்றி அடிப்போம் என்பது போல்தான் முதலில் தோன்றியது. முந்தைய நாளின் இரவில் எங்கள் தளபதிகள் நம்பிக்கையுடன் இருந்தனர். ஆனால் மறுநாள் காலையில் நாங்கள் வெளியேறுவதற்கான கட்டளை வந்த சில மணி நேரத்திற்குள்ளாகவே அனைத்து நவீன தகவல் தொடர்பு சாதனங்களும் நிறுத்தப்பட்டன. எங்கள் தளபதிகள் தங்களது கட்டளையை மாற்ற வேண்டியிருந்தது. அவர்கள் நாங்கள் திரும்பி வர கட்டளையிட விரும்பினர். ஆனால் அவர்களால் தகவல் தொடர்பை பெற முடியவில்லை. மிகவும் குழப்பமாக இருந்தது. நாங்கள் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தோம். காற்றில் மரண வாசம் இருந்தது. மரணம் எங்களுக்கு மிக அருகாமையில் இருப்பது போல் தோன்றியது. திடீரென்று வானம் பிரகாசமாகியது. இவைகள்தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது என்றார். நீங்கள் என்னிடம் சொன்னவைதான் மற்றவர்களும் என்னிடம் உறுதிப்படுத்தினார்கள். ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால், அந்த நாளில் ஒரு யூதன் கூட மரிக்கவில்லை. நான் அந்த நாளிற்கு முன்னதாகவே உங்கள் தேசத்தை எதிர்க்க முயன்ற போது மரித்தேன். இந்நிகழ்வு உங்களுக்கு வேறு எதையேனும் உணர்த்தவில்லையா? அந்த நாளில் உங்களை எதிர்த்து போரிட்டது தேவன் என்பதை உங்களால் உணர முடியவில்லையா? தேவனோடு போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது என்று உங்களுக்கு தோன்றவில்லையா? ஏன் இன்னும் அவரோடு போட்டியிட முயல்கிறீர்கள் என்று லிவ் கேட்டான். இதனை பற்றி யூகிப்பதற்கான அறிவு எனக்கு குறைவாகத்தான் இருந்தது லிவ். நான் குழந்தையாக இருந்ததில் இருந்தே யூதர்களை வெறுப்பதற்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? எனது பெற்றோர்கள் யூதர்கள் மீதான வெறுப்பினை எனக்குள் புகுத்தி இருக்கிறார்கள். தேவாலயங்களும் கூட தேவனுடைய மகிமைக்காக எருசலேம் யூதர்களின் கைகளிலிருந்து கைப்பற்றப்பட வேண்டும் என்று கூறியிருந்தனர்.
நான் எவ்வளவு முட்டாளாக இருந்திருக்கிறேன் என்று நினைத்தவாறே இங்கு அமர்ந்திருக்கிறேன். யூதர்களை வெறுப்பதற்கு எனக்கு இந்த உலகில் எந்த ஒரு தனிப்பட்ட காரணமும் இல்லை. வெறுப்பானது கட்டாயப்படுத்தப்பட்டு எனக்கு கற்பிக்கப்பட்டிருப்பது மட்டுமே இதன் காரணம். பாலஸ்தீனியர்களுக்கும் யூதர்களை வெறுப்பதற்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தது. நானும் அவர்களைப் போலவே இருக்கிறேன். யூதர்களை கொல்வதன் மூலமாக அவர்களில் யாருக்காவது மரணம் நேரிட்டால் அவர் பரலோகம் செல்லுவார் என்று அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டிருந்தது. இவை அனைத்தும் பொய்கள்தான். தேவன் ஏன் இந்த பொய்களை தடுத்து நிறுத்தவில்லை என்று கேட்டார். லுட்விக் பேசுவதை நிறுத்தியதால் லெவ் பதிலளிக்க துவங்கினான். தேவன் இஸ்ரவேலின் சார்பாக போரிட்ட நாளே அவர் அனைத்து பொய்களையும் வஞ்சனைகளையும் தடுத்து நிறுத்தின நாள். தேவன் மனுக்குலத்திலிருந்து தாம் தேர்ந்தெடுக்கும் பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவுடன் இணையும் நாள் வரும் வரை காத்திருந்தார். தேவன் நினைத்திருந்தால் மனிதர்களை தீமை செய்வதிலிருந்து தடுத்து நிறுத்தி இருக்க முடியும் என்று உங்களுக்கு தோன்றவில்லையா? கண்டிப்பாக அவரால் தடுத்து நிறுத்தி இருக்க முடியும். உங்களுக்கு அவர் என்ன செய்திருக்கிறார் என்று யோசியுங்கள். அவர் மனுக்குலத்தையும் சாத்தானையும் அவர்களது மனதில் இருப்பதை காட்டுவதற்கு அனுமதித்தார். அநீதி மற்றும் வஞ்சகத்துடன் இணைந்து பெருமையும் தவறான எண்ணங்களும் பூமியில் பரவலாக செயல்படுவதற்கு அவர் அனுமதித்தார். அந்த நாட்கள் இப்போது கடந்து விட்டன. உங்களுக்கு முன்பாக 2 பாதைகள் இப்போது இருக்கிறது. ஒன்று மேல் நோக்கி உங்களை தேவனுக்கு நேராக வழிநடத்தும் பாதை. மற்றொன்று கீழ்நோக்கி உங்களை மரணத்திற்கு நேராக வழிநடத்தும் பாதை. எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நீங்கள்தான் உங்கள் மனதில் தீர்மானிக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை நான் ராஜாவுக்கும் நீதிக்கும் சேவை செய்வதில் உறுதியாக இருக்கிறேன் என்று லெவ் கூறினான். லெவ் லுட்விக் வலுவாக எதிர்க்க முற்படுவாரோ என்று பயந்தான். ஆனால் சற்று நேரம் பேசுவதை நிறுத்தினான். நீண்ட அமைதி அங்கே நிலவியது. இறுதியாக லுட்விக், லெவ், என்னை மன்னித்து விடுங்கள் என்றார். பாவத்தின் பழைய எஜமான் இன்னும் என் மனதினை கட்டுப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது என்பதை தவிர வேறு எந்த ஒரு காரணமும் உங்களை காயப்படுத்துவதற்கு என்று என்னிடம் இல்லை என்றார். நீங்கள் ஃப்ரெட்டிற்கு உதவினீர்கள் என்றும் அதை செய்ய வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை என்றும் நீங்கள் ஒரு சிறந்த மனிதர் என்றும் ஃப்ரெட் என்னிடம் கூறினார். ஆனாலும் நான் உங்களை வெறுத்தேன். ஏனென்றால் வெறுப்புணர்வுக்கும் தவறான எண்ணங்களுக்கும் சிறிதளவாவது மதிப்பு இருக்கும் என்று எண்ணும் அளவிற்கு நான் முட்டாளாக இருந்திருக்கிறேன். என்னிடமிருந்த வெறுப்புணர்வு என்னை ஒரு முறை கொன்றுவிட்டது. இப்போது நான் அந்த அருவருப்பான குழிக்குள்ளேயே இருக்கிறேன். உண்மையிலேயே நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். எனக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த நிலையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இதை பெறுவதற்கு நான் தகுதியானவன்தான். உங்களிடம் ஒன்றை இப்போது என்னால் உறுதியாக கூற முடியும். இனி ஒருபோதும் நான் வெறுப்புணர்வு மற்றும் தவறான எண்ணங்களை கொண்ட சிந்தைக்கு இணங்குபவனாக இருக்க மாட்டேன். எனக்கு ஊன்றுகோலையும் உணவினையும் எடுத்து வந்து கொடுத்ததற்காக நன்றி. நாம் இருவரும் நண்பர்களாக கைகளை குலுக்கிக் கொள்ளலாமா லெவ் என்று கேட்டார். இந்த நாள் எனக்கு மறக்க முடியாத நாள். ஃப்ரெட்டும் அவருடைய தாயாரும் இறுதியாக இணைந்து விட்டார்கள். மற்றும் என்னுடைய எதிரியாக இருந்த நீங்கள் இன்று என்னை நண்பனாக ஏற்றுக்கொண்டீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சரியான வழியிலிருந்து பின்வாங்காதிருங்கள். சில குரல்கள் உங்களை வெறுப்புணர்விற்கும் அற்பமானவைகளுக்கும் அழைக்கும். ஆனால் ராஜா உங்களுக்கு அன்பின் வழியை காட்டியுள்ளார் என்றார். ஃப்ரெட் அவருடைய தந்தையுடன் இணைய வேண்டியிருந்தது. லெவ் ஃப்ரெட்டினுடைய தந்தையான அர்னால்ட் க்ரூபரை மறுநாள் காலையில் அழைத்து பேசினார். அவரது மகனான ஃப்ரெட்டை சந்திப்பதற்கு நேரத்தை உறுதிப்படுத்திக் கொண்டான். அர்னால்ட் தனக்கு சொந்தமாக வாகனம் வைத்திருப்பதாகவும் காலை 10 மணி அளவில் ஃப்ரெட்டின் வீட்டில் சந்திப்பதாகவும் கூறினார். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. லுட்விக் அறிக்கையிடுதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மறுநாள் காலையில் வழிபாட்டு தலத்திற்கு வருபவர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்திருந்ததை லெவ்வால் காண முடிந்தது. எல்லாவற்றையும் விட ஜானும் லுட்விக்கும் வழிபாட்டிற்கு வந்திருப்பதைக் கண்டு லெவ் மகிழ்ச்சியடைந்தான்.
அன்றைய வழிபாடு ஃப்ரெட்டினுடைய மனதிற்கு அர்த்தமுடையதாக தோன்றியது. ஏனென்றால் தான் இழந்திருந்த அன்பான நண்பர்களை அவன் மீண்டும் பெற்றுக்கொண்டான். சாட்சியளிப்பதற்கான நேரம் வந்தபோது லுட்விக் தனது ஊன்றுகோலை பிடித்தவாறு எழுந்து நின்று அவர் தனது நடக்கைகளுக்காக மன்னிப்பு கேட்டார். உண்மையை வெளிப்படையாக கூறாமல் இருந்ததால் அவரது தண்டனை காலத்தை அவரே அதிகமாக்கிக் கொண்டதையும் ஒப்புக்கொண்டார். நான் தேசிய ஜனநாயக கட்சியின் உறுப்பினராக இருந்தேன். இஸ்ரேலின் மீதான படையெடுப்பின் போது நான் மரித்தேன். எங்களது தளபதிகள் முந்தைய நாளின் இரவு வரையிலும் மிகவும் நம்பிக்கையோடு இருந்தனர். ஆனால் மறுநாள் காலையில் அனைத்து தகவல் தொடர்புகளும் நிறுத்தப்பட்டன. நிலைமை மோசமாவது போல் தெரிந்தது. நாங்கள் திரும்பிச் செல்ல விரும்பினோம். ஆனால் எங்களால் திரும்ப முடியவில்லை. ஏனென்றால் மேலதிகாரிகளின் கட்டளைக்கு கீழாக நாங்கள் இருந்ததால் அவர்கள் அனுமதி தரும் வரையிலும் எங்களால் திரும்ப முடியாது. மரணம் நெருங்கிக் கொண்டிருப்பதை எங்களால் உணர முடிந்தது. திடீரென்று வானம் பிரகாசமானது. இவைகள்தான் என் நினைவில் இருக்கின்றன என்றார். லுட்விக் பேசுவதை நிறுத்திவிட்டு தன் கண்களில் வழிந்தோடிய கண்ணீரை துடைத்தார். அன்று ஒரு யூதர் கூட மரிக்கவில்லை என்று நான் அறிந்து கொண்டேன். தேவன் இஸ்ரேலின் சார்பாக போரிட்டார். நான் உயிர்த்தெழுந்து வந்த பின்பும் கூட தேவனோடு போரிடுபவனாகவே இருந்திருக்கிறேன். என்னுள் நடந்து கொண்டிருக்கும் போரில் எனக்கு நானே கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறேன். பழைய உலகில் இருந்ததைப் போலவே புதிய வாழ்க்கையிலும் நான் மோசமானவனாகவே இருக்கிறேன். நான் லெவ் ஆரோனை உதைக்க முயன்றேன். ஆனால் உடனடியாக என்னுடைய கால் செயலிழந்து விட்டது. நான் உடல் ரீதியாக குணமடைவதற்கு இன்னும் 2 வாரங்கள் ஆகும். ஆனால் என்னுடைய சிந்தையில் இருக்கும் பிரச்சனைகளிலிருந்து இப்போதுதான் நான் மீண்டு வந்து கொண்டு இருக்கிறேன் என்றார். லுட்விக்கின் கண்கள் கூட்டத்தில் லெவ்வை தேடின. அவைகள் லெவ்வை கண்டறிந்தது. அவரை நேருக்கு நேராக உற்று நோக்கியவாறு, இறுதியில் என்னுடைய கால் செயலிழந்து விட்டது. இந்த உலகில் யூதர்களை வெறுப்பதற்கு எந்த ஒரு தனிப்பட்ட காரணமும் எனக்கு இல்லை. வெறுப்பானது என்னுள் ஊற்றப்பட்டிருக்கிறது. என்னுடைய இருதயத்தில் இருக்கும் வெறுப்பானது விஷம் போன்றது. இதனால் மற்றவர்கள் பாதிப்படைவார்கள் என்று தெரிந்தே நான் வெறுப்பினை என்னுள் வைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அது அன்பினை வெளிப்படுத்தும் என்னுடைய குணலட்சணத்தினை மெதுவாக கொன்று கொண்டிருக்கின்றது என்பதை உணர்கிறேன். இப்போது என்னை கொன்று கொண்டிருந்த வெறுப்பிலிருந்து விடுதலை பெற்று விட்டேன் என்று என்னால் உணர முடிகிறது. லுட்விக்கின் குரல் நடுங்கியது. கடினமாக முயற்சி செய்து தொடர்ந்து அவர் பேசினார். லெவ் மற்றும் ஃப்ரெட்டின் மூலமாக என் மீது அன்பு காட்டியதற்காக நான் மேசியாவிற்கு நன்றி கூறுகிறேன். இந்த புதிய தொடக்கத்தை கொடுத்ததற்காக தேவனுக்கும் நன்றி கூறுகிறேன் என்றார். லுட்விக்கின் சாட்சியானது ஒவ்வொருவராலும் வரவேற்கப்பட்டது. அவர் ஒரு கலகக்காரராகவே இதுவரையிலும் இருந்து கொண்டிருந்தார். புதிய யுகத்தில் பழைய போதனைகளோடு வாழ முயன்று கொண்டிருந்தார். அந்த கூட்டத்தில் இருந்தவர்களில் சிலர் இதுவரையிலும் தீமை செய்வதற்கான உடனடி விளைவினை பார்த்ததில்லை. லுட்விக்கின் சாட்சியானது அவர்களுடைய இருதயங்களில் தேவனுக்கான பயத்தை உண்டாக்கியது. வழிபாட்டு ஆராதனை முடிந்த பிறகு ஜானும் லுட்விக்கும் லெவ்விடமாக வந்து அவனுடைய கரங்களை பற்றி மென்மையாக குலுக்கினார்கள். இந்த தருணம் நெகிழ வைக்கும் தருணமாக இருந்தது. ஏனெனில் முன்பு அவர்கள் இருவரும் லெவ்வை அடிக்க முயற்சித்திருந்தார்கள். இந்த குறுகிய காலத்தில் எத்தகையதொரு மாற்றத்தை தேவன் இவர்கள் மனதில் உண்டாக்கி இருக்கிறார். ஃப்ரெட் மற்றும் லெவ் தாங்கள் அவர்களை வீட்டிற்கு அழைத்து சென்று விடுவதாக கூறினார்கள். ஆனால் ஊன்றுகோலின் உதவி இருப்பதால் சமாளிக்க முடியும் என்று லுட்விக் கூறிவிட்டார். அதனால் ஃப்ரெட்டும் லெவ்வும் ஃப்ரெட்டினுடைய தந்தை அர்னால் க்ரூபர் வருவதற்கு முன்பாக வீட்டிற்கு திரும்பினார்கள். அர்னால் க்ரூபர் தன் மகனை சந்தித்தல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஃப்ரெட் உண்மையிலேயே அவரை சந்திப்பதற்கு அதிக ஆர்வத்தோடு இருக்கவில்லை. ஒருவர் தன்னுடைய சொந்த தந்தையாலேயே கைவிடப்படும் போது அவருக்குள் ஏற்படும் உணர்வு எவ்வாறு இருக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் என்னை பாரமாக கருதி விட்டு சென்றீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுவது எனக்கு எவ்வாறு இருந்திருக்கும் என்பது உங்களுக்கு புரிகிறதா? இந்த சம்பவம் எனக்குள் ஏற்படுத்திய வலியை பற்றி உங்களால் உணர்ந்து கொள்ள முடியுமா?
தனக்கு எதிராக அமர்ந்திருந்த அந்த மனிதரை நோக்கி ஃப்ரெட்டின் குரல் உயர்ந்து கேள்விகளை எழுப்பியது. பின்னர் அவரது குரல் உடைந்தது. அர்னால்ட் இந்த இளைஞன் கூறிய வார்த்தைகளை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். அவரது கண்களிலும் நீர் நிரம்பியது. பல்வேறு குடும்பங்களின் மத்தியிலிருந்து ஃப்ரெட்டிற்கு ஏற்பட்டிருந்த கடினமான வாழ்க்கையும், அதன் பிறகு அவர் தெருவிற்கு வந்ததையும், பின்னர் நியோ நாசியானா அவரது வாழ்க்கையை பற்றியும் ஃப்ரெட் கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஃப்ரெட் மற்றும் அர்னால்டை தனிமையில் விட்டுவிடும்படியாக லெவ் சிறிது தூரம் நடைபயிற்சி மேற்கொள்ளப் போவதாக கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினான். லெவ் வீட்டிற்கு திரும்பியதும் தேநீர் மற்றும் சிற்றுண்டி தயாரிப்பதற்காக நேராக சமையலறைக்கு சென்றார். லெவ் அவர்களது உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்தான். ஃப்ரெட்டினுடைய குரல் கோபத்தை வெளிப்படுத்தியதிலிருந்து மாறி தனக்கு ஏற்பட்ட காரியங்களையும் மனவேதனைகளையும் வெளிப்படுத்த தொடங்கியிருந்தது. அர்னால்ட் ஃப்ரெட் பேசும்போதெல்லாம் அமைதியாகவே இருந்தார். அவ்வப்போதான அவரது பதிலளித்தலும் கூட சுருக்கமாகவும் ஒரே சீரான குரலிலும் இருந்தது. 2 கோப்பை உயிர்த்தெழுதலின் தேநீரை லெவ் கொண்டு வந்தான். அப்போது அர்னால்ட் சம்மதம் தெரிவிப்பது போல தலையை ஆட்டுவதை லெவ் கவனித்தான். மிகுதியான உணர்ச்சியுடன் அவர் தன் குரல் நடுங்கியவாறு, "நீ கூறுவது சரி ஃப்ரெட். நான் உன்னை தோற்க செய்துவிட்டேன். ஒரு தந்தையாக நான் உனக்கு அவசியமாக தேவைப்பட்டேன். ஆனால் உன்னை விட்டு பிரிந்து செல்லும் வழியை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். முழுமையாக சுயநலமுள்ள ஒரு மனிதனாகவே நான் இருந்திருக்கிறேன். பிற பெண்கள் மீது ஆர்வம் கொண்ட மனிதனாகவும் இருந்திருக்கிறேன். என்னுடைய சுய உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவனாகவே இருந்திருக்கிறேன். நான் என் வாழ்க்கையில் எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமலேயே இருந்திருக்கிறேன். குழந்தை பெற்றுக்கொள்ளாமல் என் மனைவி என்னோடு வாழ்வதற்கு சம்மதித்தால் நான் அவளோடு வாழத் தயாராக இருந்தேன். நான் செய்த எல்லாவற்றிற்காகவும் மிகவும் வருந்துகிறேன்" என்று கண்ணீரோடு கூறினார். மதுபானத்திற்கும் காம உணர்ச்சிக்கும் அவர் அடிமையாயிருந்த காரியமானது ஒரு நாள் அவர் தற்கொலை செய்து கொள்ளும்படியாக ஒரு பாலத்தின் மேல் வந்து நிற்கும் அளவிற்கு கொண்டு வந்தது என்று அர்னால்ட் கூறினார். நான் அப்போது வேலை இல்லாமல் இருந்தேன். எனக்கு நண்பர்களும் இல்லை. நான் எல்லாவற்றையும் இழந்திருந்தேன். நான் பாலத்தின் மேலிருந்து குதிக்கப் போகும் வேளையில் என் அருகில் ஒரு கார் வந்து நின்றது. ஒருவர் அதிலிருந்து இறங்கி வந்து என்னிடம் பேசினார். என்னால் அவரை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. இறுதியில் நான் அவரை அடையாளம் கண்டு கொண்டேன். அவர் லூட் ஸ்மித். நான் பணி நீக்கம் செய்தவர்களில் அவரும் ஒருவர். நான் அவரை பணியிலிருந்து நீக்கியதற்காக அவர் என்னிடம் நன்றி கூறினார். அவர் என்னை தவறான வழியிலிருந்து மாற்றி விடுவாரோ என்ற பயத்தில்தான் நான் அவரை பணி நீக்கம் செய்திருந்தேன். என்னுடைய செயலானது அவருடைய வாழ்க்கையில் மிக சிறந்த விஷயங்கள் நடப்பதற்கு வழிவகுத்ததாக என்னிடம் கூறினார். மதுபானம் அருந்துவதை விட்டுவிடுவதாக நான் ஒப்புக்கொண்டால் அவர் எனக்கு வேலை வாங்கி கொடுப்பதாகவும் கூறினார். அவர் என்னை ஒரு விடுதியில் சேர்த்துவிட்டு நான் உடுத்துவதற்கு தேவையான சில நல்ல ஆடைகளையும் 1 வார உணவிற்கு போதுமான பணத்தையும் எனக்கு கொடுத்து உதவினார். அந்த நிமிடங்கள்தான் ஃப்ரெட், நான் மரியாதைக்குரிய வாழ்க்கையை வாழத் தொடங்குவதற்கான நிமிடங்களாக இருந்தன என்றார். அர்னால்ட் தன் கண்களை மூடி அழுதார். அவர் அழுததில் அவரது உடல் குலுங்கியது. ஃப்ரெட் தன்னுடைய கைகளை இறுக்கி மூடியவாறும் பற்களை கடித்தவாறும் அமர்ந்திருப்பதை லெவ் கண்டான். அவனால் தனது தந்தையை அணைத்து ஆறுதல் அளிப்பதற்கு முன்வர முடியவில்லை என்பதை லெவ் அறிந்து கொண்டான். "என்னை மன்னித்து விடுங்கள். நான் வீட்டிற்கு செல்ல விரும்புகிறேன். நாம் 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 பிறகு பேசலாம்" என்று கூறியவாறு அர்னால்ட் எழுந்தார். தன்னுடைய கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தவாறு நடக்க ஆரம்பித்தார். ஃப்ரெட் தனது கைகளை அவரிடமாக நீட்டினான். தர்ம சங்கடமான சூழ்நிலையில் கைகளை நீட்டி இருந்த போதிலும் அவரையும் அறியாமல் தனது தந்தையின் கைகளை இறுக்கி பிடித்து குலுக்கினார். பின்பு பின்புறமாக திரும்பி நின்று கொண்டார். அர்னால்ட் கதவுகளுக்கு அருகில் சென்றபோது ஃப்ரெட் "நன்றி அப்பா" என்றார். அர்னால்ட் தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டியிருந்ததால் தன்னையும் மறந்து வீட்டை சுற்றிலும் நடந்து கதவின் அருகே வந்தார். தனது மகன் தன்னை அப்பா என்று அழைத்ததை கேட்டவுடன் திணறினார். சுவற்றில் மாட்டியிருந்த கண்ணாடிக்கு அருகில் வந்தபோது அதில்
தன் உருவத்தைப் போலவே இருந்த தனது மகனின் பிம்பத்தை பார்த்தார். மிகுந்த உணர்ச்சி பெருக்கினால் தனது கரங்களால் தனது மகனின் கேசத்தை கோத வேண்டும் என்பது போன்ற உணர்வு தனக்குள் பொங்கி வருவதை உணர்ந்தார். அப்போது கண்ணாடியில் தனது மகன் கதவை திறந்தவாறு தன்னை வழியனுப்புவதற்காக நிற்பதைக் கண்டு விறுவிறுப்பென்று கதவை நோக்கி நடந்து சென்றார். நான் உன்னை நேசிக்கிறேன் ஃப்ரெட். நீ ஒரு மனிதனாக வளர்ந்து நிற்பதைக் கண்டு நான் வியக்கிறேன் என்று கூறியவாறு நடந்தார். நினைவலைகள் ஜெர்மனி முழுவதிலும் வீசத் தொடங்கியிருந்த இதமான வசந்த காலத் தென்றலை அனுபவித்தவாறு லெவ்வும் ரெபேக்காலும் ஒன்றாக பேசிக்கொண்டே நடந்தனர். சூரியன் பிரகாசமாக ஒளி வீசிக் கொண்டிருந்தது. வானம் அடர் நீல நிறத்தில் காட்சியளித்தது. குளிர்ந்த மாலை வேளையிலான அவர்களது சீரான நடைபயிற்சியானது புத்துணர்ச்சி அளிப்பதாக இருந்தது. ஜான் மற்றும் லுட்விக்குடன் ரெபேக்காலை சந்திக்க வைப்பதற்காகவே லெவ் அவர்கள் இருவரும் செல்லும் வழிபாட்டு சேவைக்கு இவர்களும் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தான். மேலும் ஃப்ரெட் மற்றும் மர்னால்டுடனான முதல் சந்திப்பின் போது நடந்தவைகளை ரெபேக்காலுடன் பகிர்ந்து கொள்ளவும் லெவ் விரும்பினான். இது மிகவும் கடினமான அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கான தருணமாகவே லுட்விக்கிற்கு இருந்தது. இன்று காலையில் வழிபாட்டு சேவையில் நான் அவரை சந்தித்த போது அவரிடம் காணப்பட்ட மாற்றத்தை அவர் பெற்றுக்கொள்வதற்கு அவருக்கு நிறைய தைரியம் தேவைப்பட்டிருக்கும் என்று லெவ் கூறினான். அவர்கள் இருவரும் உயர்ந்து மெலிந்திருந்த மனிதனான லுட்விக் எழுந்து தேவாலயத்திற்கு முன்பு சென்று சாட்சி கூறிய விதத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தனர். இரும்பினால் செய்யப்பட்ட பெஞ்சுகள் போடப்பட்டிருந்த இடத்தை இருவரும் நடந்தவாறே கடந்து சென்றனர். இங்கு சிறிது நேரம் உட்காரலாம் லெவ் என்று கூறியவாறு ரெபேக்கால் பெஞ்சை நோக்கி நடந்தாள். இருவரும் அருகருகே அமர்ந்தனர். லெவ் தன்னுடைய கரங்களை ரெபேக்காலின் தோள்களை சுற்றி பிடித்தவாறு அமர்ந்தான். ரெபேக்கால் அவன் மீது சாய்ந்தவாறு அமர்ந்தாள். அது அவனுடைய நட்பிற்கு நன்றி தெரிவிப்பது போன்றதான உணர்வினை வெளிப்படுத்துவது போல் இருந்தது. பெர்லினில் அவர்கள் இருக்க போகும் இந்த கடைசி மாதத்திலும் அதன் பிறகும் கிறிஸ்து மற்றும் அவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களின் வழிநடத்துதலின்படி இன்னும் வேறு என்னென்ன சவால்களை அவர்கள் சந்திக்க வேண்டி வருமோ என்பதை குறித்தும் லெவ் ஆச்சரியப்பட்டான். லெவ் அவனது அடுத்த பணிக்காக ஜெர்மனியிலிருந்து பிரான்சிற்கு நேரடியாக செல்லவிருக்கிறான். ரெபேக்கால் முற்பிதாக்களை சந்தித்து அவர்கள் அவளுக்கு தரும் அடுத்த பணியை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் சில நாட்கள் இஸ்ரேலில் தங்க வேண்டியிருக்கும். ஆமேன்.